Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் ஆடையில இருந்து நெய் ரொம்பலாம் கஷ்டப்படாம வீட்லயே சுலபமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மோஸ்ட்லி எல்லாரும் நம்ம வீட்ல மினிமம் 1 லிட்டர் பால் டெய்லி வாங்குவோம். அந்த பால்ல வர ஆடையை நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். நிறைய பேர் அந்த ஆடையை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஆடையை வேஸ்ட் பண்ணாம ஒரு பாக்ஸ்ல டெய்லி கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்யை காசு கொடுத்து கடையில் வாங்காமல் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், ஈஸியாக நீங்களே நெய் செஞ்சிடலாம். இப்போ வாங்க நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 டேஸாக சேர்த்த ஆடை 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ ஆடை கலெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கப்பில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் நெய் உருக்க போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே நம்ம இந்த ஆடையை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தயிரை கலந்து வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த ஆடையை எடுத்தோடனே ஆடை கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டோம்னா ஒரு 1/2 hour கழித்து ஆடை இந்த அளவுக்கு லூஸ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த தயிரை இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். வெளியே தான் வைக்கணும், மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிடக்கூடாது. நல்லா இந்த ஆடை புளிச்சு பொங்கி வரும். இப்போ அடுத்த நாள் காலையில் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம வச்சிருந்த ஆடை எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை அப்படி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கணும். குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 2 தடவை போட்டு கூட அரைச்சிக்கோங்க. சம்டைம்ஸ் அரைக்கிறப்ப மிக்ஸி ஜார் சூடாயிரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஜார் சூடாயிடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக அரைங்க. ரொம்ப நேரம் மிக்ஸியை ஓட விடாமல் ஸ்டாப் பண்ணி அரைங்க. இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். இது அப்படியே ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சரில் வரும். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வெண்ணெய் கடைய போகிறோம். ஸோ கொஞ்சம் கனமான பாத்திரமாக கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜார்லேருந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் நமக்கு அந்த வெண்ணெய் கடைஞ்ச உடனே சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சுக்கிட்டு இது நல்லா கடையணும். இப்போ இது நம்ம கடைய வெண்ணெய் மட்டும் தனியாக திரண்டு வரும். இந்த வெண்ணெயை கடையிறப்பவே நம்ம பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வர்ற வெண்ணெயெல்லாம் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுக்கிட்டே வரணும். எவ்வளோ வெண்ணெய் கலெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வெண்ணெயை நல்லா எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இதை நம்ம அப்படியே வச்சு வெண்ணெயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலெக்ட் ஆன எல்லா வெண்ணெயுமே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த வெண்ணெயை மறுபடியும் 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். ஏன்னா இந்த வெண்ணெயில் கொஞ்சம் புளிச்ச வாடை வரும். அந்த வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 or 3 times இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை உருக்கிடலாம். உருக்குறதுக்கும் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் உருக ஆரம்பித்ததும் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிரும். ஆரம்பத்தில் இப்படி தான் நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்க ஆரம்பித்ததும் நம்ம ஃப்ளேமை சிம்மில் மாற்றிக்கணும். ஒரு ஸ்பூனை வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா உருகுனதும் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணணும். நெய் நல்லா முருகுனதும் இந்த மாதிரி பொங்கி வரும். இப்போ நம்ம 2 கொத்து முருங்கை இலை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மணமணக்கும் நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய்யோட ஸ்மெல் அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற நெய்யை விட இது ரொம்ப ஹெல்த்தி.
நம்ம எல்லா ஸ்வீட்ஸும் இந்த நெய்யை யூஸ் பண்ணி பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது ஒரு 200 ml பாட்டில். 20 நாள் கலெக்ட் பண்ண ஆடைக்கே இந்த அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி மாதத்துக்கு 2 தடவையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.